வெல்கம் டு ஆல். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிட் வைஸாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது. 5 யூனிட் இருந்தது. கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பார்ட் 2 அந்த சப்ஜெக்டில் 5 யூனிட்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் என்னென்ன டாபிக் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் இது ஆக்சுவலாக பேஜ் நம்பர் 7 இருந்து 12 வரைக்கும் மொத்தம் வந்து ஒரு 4.5 பேஜஸ் இந்த சாப்டர் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஃபுல்லாமே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் உங்கள் கிளாஸில் உங்களை பற்றி நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி உங்களை நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜென்ரலாக இன்ட்ரடியூஸ் வந்து ஆக மாட்டோம். பட் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண உடனே நம்மளுடைய கிளாஸ்மேட் கிட்ட, நம்மளோட காலேஜ் மேட் கிட்ட, நம்மளோட ரூம்மேட் கிட்ட எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறோம் அதை பற்றினது எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு பயோ நோட் அப்படின்னா ஒரு இமெயில், ஒரு டெக்ஸ்ட் மெயில் இதெல்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னா எப்படி நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி மூலமாக எப்படி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இதை பற்றி எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 6 லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங், இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யார் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது, இல்லை அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறது. Introducing self. How do you introduce yourself in college? The first impression is the best one. You have heard this popular adage, haven't you? நீங்கள் இந்த பாப்புலரான ஒரு அடேஜ், அதாவது ஒருத்தவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு உங்களை பார்த்த உடனே உங்களுடைய வார்த்தைகள் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும். அதன் மூலமாக நீங்கள் வந்து எப்போதுமே அவங்களுடைய மனசில் நிற்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது நீ கேள்விப்பட்ட ஒரு ஜென்ரலான ஒன்று இல்லையா? ஸோ யூ வுட் வாண்ட் டு மேக் அ குட் இம்ப்ரெஷன் whenever you meet people the first time, wouldn't you? The first thing you would do is introduce yourself. Let's see what we need to say and how we can say it in several different ways depending on where and whom we are meeting. Imagine you are meeting a group of fellow students in college for the first time and the instructor teachers ask you to introduce yourself. காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இயர், இப்போ பேண்டமிக் டைம் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. காலேஜஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகிடும் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே. ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஃபெல்லோ ஸ்டூடெண்ட் கிட்ட இல்லை டீச்சர்ஸ் கிட்ட, ப்ரொஃபஸர் கிட்ட எப்படி உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க? ஒரு 4 முக்கியமான ஒரு டாப்பிக்கில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவோம். என்னென்னா ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் சொல்லுவீங்க, அப்புறம் நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறமேலு நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுவீங்க, அப்புறம் உங்களுடைய ஹாபீஸ் ஏதாவது இருந்தால் அதை பற்றி பேசுவீங்க, லாஸ்ட்டாக உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க? ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் சொல்லும்போது எப்படி நீங்கள் சொல்லலாம்னா, மை நேம் இஸ் முருகேஷ் வடிவேல், மை நேம் இஸ் ராகினி பிள்ளை, I am Suresh Gopinath, I am Ismail, I am Priyanka Sundar, I am Rajalakshmi, people call me Raji. இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் மை செல்ஃப் ராஜீவ், மை செல்ஃப் ராகினி அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஓகே? தென் ஸ்கூலில் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? ஏன்னா இப்போ காலேஜ் வந்துட்டீங்க இல்லையா? ஸோ எந்த ஸ்கூல் நீங்கள் முடிச்சிங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? I studied at GRT school. I have completed my schooling at MMT Vellore. I studied in the prestigious Vivekananda Vidyalaya in Coimbatore. I studied in a famous school in Mysore, the Sri Vidyalaya. I am a proud product of the Chennai school. I studied in the same school in which our former president APJ Abdul Kalam studied. இது மாதிரி ஒரு இன்ட்ரோவில் நீங்கள் படித்த ஸ்கூலில் சொல்லலாம். தென் எங்கேருந்து வரீங்க? த பிளேஸ் யூ லிவ், யூ கம் ஃப்ரம். ஐ எம் ஃப்ரம் வெல்லூர். ஐ லிவ் இன் டி நகர். ஐ லிவ் இன் கோபால் நகர் வைல் மை ஹோம் டவுன் இஸ் இன் ட்ரிச்சி. ட்ரிச்சியில் தான் எங்கள் வீடு இருக்குது, ஆனால் நான் இப்போது கோபால் நகர்லேருந்து வரேன். ஐ கம் ஃப்ரம் மதுரை. ஐ புட் அப் இன் தி ஹாஸ்டல் ஆன் கேம்பஸ். எங்கள் காலேஜ் கேம்பஸ்லேயே ஹாஸ்டல் இருக்குது, அங்கே தங்கியிருக்கேன். பட் மதுரை நான். ஐ கம் ஃப்ரம் டெல்லி. ஐ எம் ஸ்டேயிங் அட் மை ஆண்ட்ஸ். எங்கள் அத்தை வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம், பட் நான் டெல்லி. ஐ கம் ஃப்ரம் மீனாட்சிஸ் அபவுட் மதுரை.
நான் இப்போது இங்கே மீனாட்சி தங்குற இடம் இருக்குல்ல, தங்கும் விடுதி, அங்கேருந்து நான் வரேன். ஐ கம் ஃப்ரம் தி மேங்கோ டிஸ்ட்ரிக்ட், சேலம். மேங்கோக்கு ஃபேமஸான டிஸ்ட்ரிக்ட் சேலம் தெரியுமா, அங்கேருந்து நான் வரேன். இந்த மாதிரி சொல்லலாம். பட் எனி காஸ்ட் வி டோன்ட் யூஸ் மை நேட்டிவ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. தென் உன்னோட ஹாபிஸ் என்னன்னு கேட்டால் நீ எப்படி சொல்லணும்னா, ஐ எம் டீப்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபுட்பால். ஐ வாஸ் பார்ட் ஆஃப் மை ஸ்கூல் டீம். I love playing the sitar. Then I take a people interest in philately and I have 200 stamps of 175 countries. Stamp collections இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, நான் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. Folk music has always fascinated me. எனக்கு folk musicனால் ரொம்ப பிடிக்கும். I have been learning கரகாட்டம் for the past 5 years. கடந்த ஒரு 5 வருஷமாக கரகாட்டம் கற்றுட்ருக்கேன். I like watching tennis and cricket. They are my favorite sports. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். தென் லாஸ்ட் நம்மளுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, we are 6 at home including me. நாங்கள் மொத்தம் 6 பேர், என்னையும் சேர்த்து. I have 2 siblings. siblings அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பிலாம் இருப்பாங்கள்ல, அதை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக காமனாக சிப்ளிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். ஐ ஹாவ் 2 siblings அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, இல்லைன்னா ஒரு அண்ணன் ஒரு தம்பி அவங்க இருக்கலாம். ஸோ அது ஒரு அக்காவும் தம்பியும் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு தங்கச்சியும் ஒரு அண்ணனும் இருக்கிறாங்க, அதுதான் சிப்ளிங்ஸ். ஐ ஹாவ் அ சிஸ்டர் ஹூ இஸ் ஓல்டர் டு மீ. எனக்கு ஒரு ஓல்டர் டு மீ, எனக்கு ஓல்டர் அப்படின்னா என்னோட மூத்தவங்க, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஐ ஹாவ் அ பிரதர் யங்கர் தென் ஐ, என்னை விட இளமையான ஒரு பிரதர், அப்போ எனக்கு ஒரு தம்பி இருக்கான். ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் 2 sisters, எனக்கு ஒரு பிரதரும் 2 சிஸ்டர்ஸும் இருக்காங்க. ஆல் மை siblings ஆர் ஓல்டர் தென் மீ, எல்லாருமே என்னை விட ஓல்டர், மூத்தவங்க, அப்போ நான் கடைக்குட்டி. ஐ ஹவ் 4 siblings. ஐ எம் யங்கஸ்ட். மொத்தம் எங்கள் வீட்டில் 4 பேர், அண்ணன் தம்பிச்சி அண்ணன் தம்பி அக்கா இவங்க எல்லோரும் சேர்த்து மொத்தம் 4 பேர். நான் வந்து யங்கஸ்ட், நான் தான் கடைக்குட்டி. ஐ எம் த ஒன்லி சைல்டு, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு குழந்தை தான். ஐ லிவ் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ், எங்கள் தாத்தா பாட்டி கூட நான் இருக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுடைய நேம், நேட்டிவ் பிளேஸ், எங்கே படித்தோம், அதுக்கப்புறமேலும் நம்மளுடைய ஹாபீஸ் என்ன, அண்ட் அவர் ஃபேமிலி, இதை பற்றி சொல்லும் போது ப்ரீஃப் எப்படி நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ உங்களுடைய கிளாஸ்மேட்டுக்கு இல்லை உங்கள் டீச்சர்ஸ்க்கு உங்கள் ப்ரொஃபஸருக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் ஒரு குட்டி பேராகிராஃபாக க்ரியேட் பண்ணி மிரருக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஸ்பீக் வெல். இஃப் யூ ஆஸ்க், யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா யூ கேன் ஈஸிலி tell about yourself. Okay, how do you introduce yourself? எப்படி நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க? ஃபர்ஸ்ட் remember to wish people first. Formal ways of greetings are, முதல்ல எடுத்த உடனேயே ஐ எம் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்கிறத விட ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்கள விஷ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது எப்படி விஷ் பண்ணுவோம், ஃபார்மல் பேஸாக இருந்ததுன்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நூன், குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம். குட் டே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் சொல்லும் போது ஹலோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது எல்லாமே ஃபார்மல் வேஸ். ஆனால் இன்ஃபார்மல் வேஸில் எப்படி நம்ம பண்ணுவோம்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு காமனாக சொல்லும்போது ஹே ஹாய் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபார்மல் வேஸில் கிரீட் பண்ணுவோம். தென் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் அபவுட் யுவர் செல்ஃப் ஃபார் அபவுட் a minute or 2. ஸோ 1 or 2 minutes நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை பற்றி பேசணும். யூ மே வாண்ட் டு ரைட் இட் டவுன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு 5 சார்ட்டில் பார்த்தோம்ல, சார்ட்டில் காலம் 5 காலம்ஸில் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன மாதிரி உங்கள் நேமை கொடுக்கலாம், இன்ட்ரோவில் என்னென்ன மாதிரி உங்களுடைய நீங்கள் படித்த ஸ்கூல் கொடுக்கலாம். அப்போ ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சென்டென்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு குட்டி பேராகிராஃபாக எழுதிக்கோங்க. Just get the sequence right and it will give you a lot of confidence before you start speaking. இதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதிட்டு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்க, யார் முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ரிலாக்ஸ் அண்ட் ஸ்மைல் வென் யூ ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப். யார் முன்னாடியாவது நின்று நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்கும்போது நீங்கள் உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸோட யூ ஹாவ் டு கிவ் யுவர் details. Okay, then a few hints about formal and informal situations. Formal or informal ஆன situation எப்படி நீங்கள் அந்த உங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்கிறத பற்றின ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யூ
cannot speak the same things and in the same manner with everybody. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான மேனரில் ஒரே மாதிரி நம்ம பேச மாட்டோம் இல்லையா? ஸோ டிபெண்டிங் ஆன் தி பீப்புள் அண்ட் பர்பஸ் ஆஃப் தி மீட்டிங் யூ கேன் ப்ராட்லி கிளாசிஃபை த இன்ஸ்டன்ஸ் ஆஸ் ஃபார்மல், கேஷுவல் அண்ட் இன்ஃபார்மல். ஃபார்மலாக பேசுகிறதா, இன்ஃபார்மலாக பேசுகிறதா, கேஷுவலாக பேசுகிறதாங்கிறது டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். When you are with your family and friends, an informal approach is acceptable. However, in the communication between a teacher and a student, a service provider and a customer, an employer and an employee, an engagement is a formal one. Okay, so a casual tone எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா used among peers and also among people who are familiar with each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் familiar, friends இடையில வரும்போது casual tone வரும். So depending on whom you are meeting and why you are meeting them, you need to be selective about what you say about yourself. Okay, so casual, informal, formal அப்படிங்கிறது சிச்சுவேஷனை பொறுத்து வேரி ஆகும். Remember a rule of thumb: the most formal the situation, the less personal details you should share as an introduction ஆகும்போது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு 3 points கொடுத்துருக்குறாங்க. The first one is, do not talk about your family when you are speaking about yourself at a conference meeting or a job interview. மீட்டிங்கில், கான்ஃபரன்ஸில், ஜாப் இன்டர்வியூவில் எந்த காரணம் கொண்டும் உங்கள் ஃபேமிலி பற்றி பேசக்கூடாது. Do not talk about your hobbies, special interest in an interview unless asked to do so. அங்கே இருக்கக்கூடிய இன்டர்வியூ பண்ணுறவங்க உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஹாபிஸ் சொல்லுங்கள், எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டால் மட்டும்தான் சொல்லணும், இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடாது. Do not talk about your ambition when you meet people at a party, meeting or official get-togethers. நீங்கள் உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் இது எல்லாமே ஒரு பார்ட்டியில், ஒரு மீட்டிங்கில், இது கெட் டுகெதர் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம ஜாலியாக தான் பற்றி பேசிகிட்டு இருப்போம். தேவையில்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உத்வேகத்தை, அந்த ஒரு வேகத்தை, மோட்டிவேஷனல் எல்லாத்துலேயுமே ஒரு பார்ட்டியில், ஒரு ஃபங்க்ஷன்லாம் போய் காட்ட மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு தப்பு நம்ம பண்ணிடக்கூடாது. Then there will be several occasions in college when you will have to introduce yourself. The following are a few instances on the campus when you will have to introduce yourself when you meet people for some work. In all livelihood, the principal or your HOD may not recognize you. It is always better to make a brief introduction before you request them to do something for you. அதாவது எல்லா அக்கேஷன்லையுமே இப்போ பிரின்சிபல் சார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் நம்ம எல்லாரையுமே அவர் ஞாபகம் வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹெச்ஓடி மேடத்துக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஹெச்ஓடி மேடம்னா இவங்கன்னு தெரியும், ஏன்னா அவங்க ஒருத்தவங்க தான். பட் அந்த ஹெச்ஓடி மேடத்துக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பேர் ஞாபகத்தில் வச்சுருக்கிறதுங்கிறது சில சமயம் நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? வி வாலண்டர்லி இன்ட்ரடியூஸ் அவர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வித் த ஹெச்ஓடிட்ட நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் சார், ஐ எம் பிரியா ஃப்ரம் செகண்ட் இயர் BSc Physics. I wish to enroll in the science quiz being conducted by our department. சயின்ஸ் குவிஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா, அதில் என் பேர் கொடுக்கணும் சார், நான் செகண்ட் இயர் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் பிரியா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறோம். பிரின்சிபல் சார்கிட்ட சொல்லும் போது, குட் ஈவினிங் சார், ஐ எம் ராஜேஷ் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஐ எம் இன் த ஃபர்ஸ்ட் இயர். ஐ எம் அப்ளைங் ஃபார் யர் ஸ்காலர்ஷிப். சார், குட் யூ ப்ளீஸ் அட்டஸ்ட் மை அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்மில் அட்டஸ்டேஷன் போட முடியுமாங்க சார் அப்படி கேட்குறோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறோம். எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறோங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ஒரு ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் எனி 2 instances ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ அண்ட் மேக் நோட்ஸ். மொத்தம் இங்கே 6 கொடுத்துருக்குறாங்க. இந்த 6ல் எனி 2 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் ஆன் த எக்ஸாம்பிள்ஸ் கிவன் எபவ். மேலே 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிறது எப்படி? ஆஃப் வாட் யூ வுட் பி சேயிங் அண்ட் தென் ப்ரெசன்ட் இட் டு த கிளாஸ். எப்படி கிளாஸில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி இன்ட்ரோ கொடுப்பீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, வித் த லாங்குவேஜ் டீச்சர் இன் தி ஸ்டாஃப் ரூம். ஸ்டாஃப் ரூமில் லாங்குவேஜ் டீச்சர், அவங்க தமிழ் மேடமாக இருக்கலாம், இங்கிலீஷ் மேடமாக இருக்கலாம், இல்லை ஹிந்தி, இந்த மாதிரி லாங்குவேஜ் சொல்லித்தரக்கூடிய எந்த ஒரு மேமாகவும் இருக்கலாம், சாராக இருக்கலாம். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவீங்க? எப்படின்னா, குட் மார்னிங் மேடம், I am Yamini, first BCom. I have completed the assignment work that you have given in the last class. Here it is, ma'am.
அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஒரு அசைன்மெண்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை முடிச்சுட்டு அவங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் யார் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறீங்க. தென் வித் எ ஃபெலோ ஸ்டூடெண்ட் இன் தி கேன்டீனில் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறீங்க, இல்லை உங்கள் பக்கத்து கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறீங்க. உங்களுக்கு அவங்க ஃபெமிலியரானவங்க, தெரிஞ்சவங்களாம் இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் உங்களை நீங்களே பண்ணிக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி கொடுக்கலாம் எப்படின்னா, ஹாய் ரவி, ஐ எம் மதன், ஃபஸ்ட் BA தமிழ், யுவர் கிளாஸ், யுவர் பிரதர் கிருஷ்ணா இஸ் வெரி ஃபெமிலியர் டு மீ. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். தென் வித் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் ஆஃப் யுவர் கிளப், டீம், குரூப், இந்த இடத்துல எப்படி நீங்கள் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னா, ஹாய் ஷிவ், ஐம் ரஞ்சித், ஐம் ஏ கிரிக்கெட் பிளேயர், ஐ ஹவ் ஹர்ட் தட் யூ ஆர் த கேப்டன் இன் கிரிக்கெட் டீம், டு ஆட் மை நேம் இன் யுவர் டீம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதே மாதிரி சீஃப் லைப்ரேரியன், நீங்கள் ஏதாவது புக் எடுக்க போகிறீங்க, அவரை மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது, அப்போ உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங் சார், மை நேம் இஸ் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன பேரோ அந்த பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பேர் வச்சுக்கலாம், சீதா கூட வச்சுக்கலாம். ஐ எம் சீதா, ஃபஸ்ட் BA ஹிஸ்ட்ரி, ஐ வாண்ட் டு பாரோ புக்ஸ் ஃப்ரம் அவர் லைப்ரரி, சார் குட் யூ டெல் மீ வாட் ஐ ஹாவ் டு டூ ஃபார் தேட் அப்படின்னு கேட்கலாம். தென் அட் த காம்படிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க், காலேஜில் நிறைய காம்படிஷன் நடக்கும் இல்லையா, ஸோ உங்கள் பேரை கொடுக்க போகிறீங்க. அப்போ எப்படி நீங்கள் இன்ட்ரோ ஆகிக்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, குட் நூன் சார், மை நேம் இஸ் கார்த்திக், ஃபர்ஸ்ட் BA இங்கிலீஷ், ஐ எம் ஏ சிங்கர், ஷால் ஐ கிவ் மை நேம் டு சோலோ சாங் காம்படிஷன் சார், அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் வித் எ கெஸ்ட் அட் காலேஜ், ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு வந்திருப்பாங்க, நீங்கள் அவரை பை சான்ஸ் மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ எப்படி நீங்கள் உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, good morning sir, I am Kadir, I am doing first BA economics. Your speech is really inspiring. Your thought-provoking motivational speech is definitely helpful to sustain in our life. Thank you sir. அந்த மாதிரி ஒரு இமோஷ்னலாக நீங்கள் பேசலாம். ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்படி தான் நீங்கள் எழுதணும்னு சொல்லலை, இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதலாம். Then task 2, there are several other instances when you might have to speak about yourself. So gear up and choose any two of the following as an exercise in introducing yourself. Remember to greet the person you approach and give appropriate details. Okay, bank manager kita, hotel reception kita, ticket booking counter kita, new neighbors kita, conference la ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க, இதெல்லாம் உங்களுக்குரிய டாஸ்க். ஓகேவா? ஸோ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தென் many a time you may have to send an email or a text message from your mobile phone to a person whom you are meeting or contacting for the first time. Here again you have to introduce yourself. இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, சார், ப்ரொஃபஸர் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இன்ட்ரடியூஸ் நம்ம ஆய்க்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா. இப்போது செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறீங்க, ஒரு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறீங்க, உங்களை நீங்கள் அப்போ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டாஸ்க் 3 இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, draft a text message that you will be sending through WhatsApp to your guest whom you wish to invite for an event organized by your club. This is the first message you are going to send him her. அவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, உங்கள் கிளப்பில் ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் நான் தான் இது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவீங்க, அதை பற்றி ஒரு நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். அண்ட் கம்போஸ் எ மெசேஜ் டு யுவர் இங்கிலீஷ் டீச்சர் சீக்கிங் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் யர் டவுட் வித் ரிகார்டு டு த லெசன் தாட் இன் கிளாஸ். உங்கள் இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட் இருக்குது, அது எப்படி நீங்கள் கேட்பீங்க அவங்கக்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறத சொல்லி தானே இந்த மாதிரி எனக்கு டவுட் இருந்தது மேடம் சொல்லுவீங்க, அது எப்படி. ஸோ இந்த டாஸ்க்கையும் நீங்கள் ஃபில் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தென் டிப்ஸ் ஆன் கம்போசிங் யுவர் பயோ நோட்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஒரு பயோ நோட்ஸ் மூலமாகவும் உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா ஒரு பிக்சர். இந்த பிக்சரில் இருக்கிற நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள்.
Arun Vaidyanathan had the opportunity of living and traveling in different parts of India due to his father's job in the Indian Army. இந்தியன் ஆர்மியில் அவங்க அப்பா வேலை பார்க்குறாரு. ஸோ அதனால் அவருக்கு நிறைய இடங்களில் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. யாருக்குன்னா அருண் வைத்தியநாதன். தென் from the freezing peak of the Himalayas to the flowing water of the Bay of Bengal, அதாவது உறையக்கூடிய பனி இருக்கிற ஹிமாலயாஸில் இருந்து நுரை பொங்கக்கூடிய வாட்டர் பே ஆஃப் பெங்கால் இந்தியாவுக்கு கீழே இருக்குல்ல, அது வரைக்கும் எல்லா இடமும் இவர் போயிருக்கிறாரு. அருண் ஹாஸ் traversed the Indian landscape. He took to photography even as a teenager and won a prize for the best young wildlife photographer. அது மட்டும் இல்லாமல் the best young wildlife photographerல பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸும் வின் பண்ணிக்கிறாரு in a competition organized by National Geographic. Arun loves the solitude of the hills, valleys and quiet coastal regions. He is also an outgoing and people-centric person, which accounts for the interesting trips he plans to share with people knowledge of the various terrains where he has trucked. நிறைய இடத்துல ட்ரக்கிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ட்ரக்னா மலை ஏறுறது. டெரெயின்ஸ் அப்படின்னா நிறைய நிலப்பரப்புகள், அங்கே மலை ஏறி அங்கே இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு அவர் போயிருக்கிறாரு. நிறைய ஹில்ஸ் பார்த்துருக்கிறாரு, நிறைய வேலிஸ் பள்ளத்தாக்கு பார்த்துருக்கிறாரு, நிறைய ஹோஸ்டல் ரீசன்ஸ், நிறைய கடற்கரை பகுதிகளெல்லாம் அவருக்கு போயிருக்கிறாரு. டு நோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஆன் அருண்ஸ் அட்வென்ச்சர்ஸ் யூ கேன் செக் ஹிஸ் itinerary given below. நீங்கள் அவர் இன்னும் எங்கெங்கெல்லாம் போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவரோட இட்டினரி அப்படின்னா அவருடைய பயணக்குறிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைரி அது நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லி இந்த அருண் வைத்தியநாதன் இவர் யார், எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாரு, இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி, தட் மீன் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க ஒரு கூகுளில். ஸோ அப்போ எப்படி உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க, அப்புறம் ஒரு ட்விட்டரில், ஒரு ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி நீங்கள் எப்படி போஸ்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி இவர் சொன்னார்ல அருண் வைத்தியநாதன் மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை வச்சு எப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க, இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு பயோ நோட்ஸ் எடுக்க வேண்டும். தென் how to use an attention grabber in introducing yourself. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான அந்த சோஷியல் மீடியாஸில் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா பாக்ஸ்குள்ளே. There is a familiar story. There was a time when two eagles showed above a Shiv temple which was atop a hill. ஒரு டயத்தில் 2 ஈகிள் ஒரு டாப் ஆஃப் த ஹில்லில் பறந்துட்டு இருந்துச்சு. ஷோட் அப்படின்னா பறக்கிறது. They would come every day at lunch time and the priest at the temple would give them a food. லஞ்ச் டயத்துக்கு அந்த 2 பேர் வருவாங்க. ஒரு பூசாரி அந்த டயத்தில் அவருக்கு சாப்பாடு வைப்பாங்க. இட் பிகேம் ஏ ரிச்சுவல். அது அப்படியே பழகிடுச்சு. அக்கார்டிங் டு இந்த ரிச்சுவல் அப்படிங்கிறது அது அப்படியே ஒரு மத சடங்குகளாகவே மாறிடுச்சு. அக்கார்டிங் டு லெஜெண்ட் தீஸ் ஈகிள்ஸ் வேர் நாட் ஆர்டினரி ஈகிள்ஸ். நீங்கள் லெஜெண்டில் பார்த்தீங்கன்னா புராண கதைகளில் பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஆர்டினரி ஈகிள் கிடையாது. 2 ரிஷிஸ் whom a curse had transformed into birds. அவங்க கர்ஸ் சபிக்கப்பட்டதுனால பறவைகளாக மாறிட்டாங்க. ஸோ யூ மஸ்ட் ஹாவ் கெஸ்ட் விச் பிளேஸ் ஐ எம் ரெஃபரிங் டு. இப்போது அந்த பாயிண்ட்டுக்கு வராங்க. என்னென்னா எஸ் இட்ஸ் திருக்கழுங்குன்றம். Kalugu, as you know, is the Tamil word for eagle. I come from this place, Thirukkalungundram. My name is Loganathan. அதாவது லோகநாதன் திருக்கழுங்குன்றத்துலேருந்து வரார். அதை எப்படி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி மூலமாக சொல்லி நமக்கு புரிய வச்சுருக்கிறாரு பார்த்தீங்களா. இதுதான் ஒரு ஸ்டோரி மூலமாக சொல்கிறது, அனெக்டோட் ஒரு குறிப்பு மூலமாக சொல்கிறது, ஒரு ஜோக் அதன் மூலமாக சொல்கிறது, ஒரு ஃபேக்ட் அதன் மூலமாக சொல்கிறது, அந்த பிளேஸ்னுடைய ஹிஸ்ட்ரி அதன் மூலமாக சொல்லி தன்னுடைய பேரையும் ஊரையும் சொல்வது. ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படி, நம்மளை நாமே செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்தோம், நார்மலான வேஸ், நம்மளுடைய கிளாஸ்மேட், நம்மளுடைய காலேஜ்மேட், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலே நெக்ஸ்ட் மொமெண்டின் அவங்க ஃப்ரெண்டு தான் இல்லையா. ஸோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி. அண்ட் தென் ஃபார்மலா டீச்சர்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், இவங்ககிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் ஆவீங்க, அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் மீடியாவில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க, ஒரு இமெயிலில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் எப்படி உங்களை நீங்களே பயோ நோட் கொடுப்பீங்க, இது எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ பேஜ் நம்பர் 6 இருந்து 12 ஹாஃப் பேஜ் வரைக்கும்
ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் நீடட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.